அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கௌதம் அதானி. ஆசியாவின் பணக்காரர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்தவர் யாருன்னா கௌதம் அதானி. 97.6 பில்லியன் டாலர்ல வந்து மீண்டும் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இதே இரண்டாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. ஸோ அவரை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு தான் வந்து கௌதம் அதானி வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இந்த ஆசியாவின் பணக்காரர் பட்டியல் வந்து வெளியிட்டுள்ள நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம்பெர்க் நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலையானது எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவை. தற்போது கோவையில் வந்து குறிஞ்சிக்குளத்துல தான் வந்து தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுடைய சிலையை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து எத்தனை டன் வந்து எடைனா 2.5 டன் எடை வந்து இரும்பால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நிதி பார்த்தீங்கன்னா 2.50 கோடி மதிப்புல தான் வந்து நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் மூலமா வந்து கட்டப்பட்டிருக்காங்க. இந்த சிலையை அமைச்சது பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த மையத்தில் வந்து 48 சென்டிமீட்டர் பரப்பளவுல தான் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தரைத்தளம் மற்றும் முதல் தளமும் இருக்கு. இந்த நூலகத்தில் வந்து மொத்தம் 10,000 புத்தகங்கள் வந்து வைக்க முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 80 பேர் வந்து அமர்ந்து வாசிக்கிறதுக்காக வந்து இடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒலி சிலை வந்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் வந்து திறந்து வச்சிருக்காங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின். அம்பேத்கரோட சிலை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேர் என்னன்னா சமத்துவ சிலை. இது வந்து இந்தியாவுக்கு வெளியே வந்து அமைக்கப்பட்ட முதல் சிலை. உலகின் தலை சிறந்த பேட்மேன் விராட் கோலி வந்து மெழுகு சிலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல. டெல்லியில் நடக்கும் குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தியில் டேஸ் கல்வெட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்திரமேரூர் கல்வெட்டு. இப்போ உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுல வந்து குடியரசு தின விழாவில் வந்து இந்த அலங்கார ஊர்தியை வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த ஊர்தியில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர் காலம் மூலயமா வந்து கொடுவலை முறையை வந்து வெளிப்படுத்துகிற வகையிலும் அது சார்பான விவர குறிப்புகள் வந்து காட்சிப்படுத்துகிற வகையில தான் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து மூலயமா காட்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். குடியரசு தின விழாவில் இந்த ஆண்டு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து யார் வந்து பங்கேற்கிறாங்கன்னா பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து கலந்து கொள்ள இருக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பழங்குடியின தம்பதியர்கள் வந்து ராஜலட்சுமி ஜெயபால் வந்து இந்த வால்பறையில் இடம்பெற்றிருக்காங்க. இதுக்கான நியூஸ் வந்து நான் நேற்றே சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், 2023ஆம் ஆண்டுக்கான எலக்ட்ரிக் வாகன பதிவுகளில் வந்து தமிழ்நாடு டேஸ் இடம் பிடித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4ஆம் இடம். இப்போ எலக்ட்ரிக் வாகன பதிவில் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டிற்கான பதிவில் வந்து தமிழ்நாடு வந்து 4ஆம் இடம் பிடித்திருக்கு. இதில் வந்து முதலிடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் கர்நாடகா, 4ஆம் இடம் வந்து தமிழ்நாடு பிடித்திருக்கு. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். மேற்கூரை சூரிய சக்தி நிறுவப்பட்ட திறனில் வந்து முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா குஜராத், 2ஆம் இடம் பிடித்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா ராஜஸ்தான். நெக்ஸ்ட், இந்தியாவின் நிகழாண்டு பொருளாதார வளர்ச்சியானது ஜாஸ் இருக்கும் என ஐநாவின் உலக பொருளாதார சூழல் 2024ஆம் ஆண்டுக்கான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 6.2%. இந்தியாவின் நிகழாண்டுல வந்து பொருளாதார வளர்ச்சியானது 6.2% இருக்குன்னு சொல்லிட்டு ஐநாவின் உலக பொருளாதார சூழல் வந்து அதுக்கான அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதே உலக பொருளாதார வளர்ச்சி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2.4% வந்து இந்தியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எந்த நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் மற்றும் ஹைட்ரோ துறையில் ஒத்துழைப்பு இந்தியா மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கயானா. இப்போ மத்திய அமைச்சகம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கயானாவிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் மற்றும் ஹைட்ரோ துறையில் ஒத்துழைப்பு மேற்கொள்றதுக்காக 5 ஆண்டுகள் கால வந்து ஒப்புதல் வந்து இந்தியா வந்து அளித்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4797 மதிப்பிலான பிருத்திவி விக்யான் திட்டத்தின் மூலமா வந்து மத்திய அமைச்சகம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா புவி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு தொடர்பானது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் அனுப்பப்பட்ட PSLV C-58 ராக்கெட் மூலமா எந்த ஏரத்தின் மூலமா போயம் பரிசோதனை வந்து செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, PS-4.
தற்போது விண்வெளியில் சோதனை முயற்சிக்காக வந்து 180 வாட் மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ள இஸ்ரோ வந்து சாதனை படுத்தியிருக்காங்க. ஸோ எந்த ராக்கெட் மூலயமா பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி C-58ல எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் அனுப்பப்பட்ட ராக்கெட் மூலயமா தான் வந்து இறுதி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா PS-4 இயந்திரம் போயம் பரிசோதனை வந்து செய்யப்பட்டிருக்காங்க. போயம் பரிசோதனை மூலயமா பார்த்தீங்கன்னா PS-4 இயந்திரத்தில் வந்து FCPS கருவிகள் மூலமா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மூலமா வந்து 180 வாட் மின்னாற்றல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போயமுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடல். FCPSக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஃபியூல் செல் பவர் சிஸ்டம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி ஆதித்ய L1 திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நிலவின் ஸ்னைப்பர் ஸ்லிம் விண்கலம் வந்து ஜப்பான் வந்து ஏவி இருக்கு லாஸ்டா. இந்தியாவின் முதல் முறையாக வந்து சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் சேவையை வந்து குஜராத் மாநிலம் தொடங்கியிருக்கு. பொங்கல் பண்டிகையொட்டி டேஸ் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை. இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை வந்து முன்னிட்டு முதல் முறையாக வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து நடைபெற இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த போட்டிகளானது பார்த்தீங்கன்னா இலங்கையின் திரிகோணமலையில் வந்து சம்பூர் பகுதியில் தான் வந்து நடைபெற இருக்கிறது. நெக்ஸ்ட் MV லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்திய கடற்படை மூலம் INS மீட்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி INS சென்னை. இப்போ INS சென்னை பார்த்தீங்கன்னா இந்த சோமாவில் அருகே வந்து வடக்கு அரபிக்கடலில் வந்து இந்த கப்பல் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை மூலயமா வந்து மீட்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து INS சென்னை போர்க்கப்பல் மூலயமா வந்து மீட்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மகளிர் பேலன்சிங் பீம் பிரிவில் தமிழகத்தின் யார் தங்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஓசியானா ரெனி. இந்து ஜூனியர் ஆர்டிக்ஸில் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி வந்து மகளிர் பேலன்சிங் பீம் பிரிவில் வந்து தமிழகத்தின் ஓசியானா ரெனி தாமஸ் வந்து தங்கம் பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா தங்கம் வென்ற முதல் தமிழக வீராங்கனை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2024ஆம் ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது எந்த நாடுகளில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகள். இந்த 9வது T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான போட்டி வந்து அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் வந்து 2024 ஜூன் 1லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து 2025 வந்து எங்கு நடைபெறுதுன்னா ஜப்பான்ல வந்து டோக்கியோ நகரில் வந்து நடைபெற இருக்கிறது. அதே 2026க்கான வந்து உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து எங்க நடைபெற இருக்குன்னா அமெரிக்காவில். 2024 வந்து உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து எங்க நடைபெறுதுன்னா குரேஷியாவில் தான் நடைபெற இருக்கிறது. நெக்ஸ்ட் உலக போர் அனாதிகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 6. உலக போர் அனாதிகள் தினம் வந்து ஜனவரி 6 ஒவ்வொரு ஆண்டும் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனாதைகள் மற்றும் இளைஞர்களை வந்து மேம்படுத்துறதுக்கு நோக்கமாக தான் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பன் லீஸ் மேட்டர்ஸ். நெக்ஸ்ட் சர்வதேச வேட்டி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 6. ஜனவரி 6 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வதேச வேட்டிகள் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி தான் வந்து சர்வதேச வேட்டி தினமாக வந்து அறிவித்தது. இது வந்து நெசவாளர்கள் வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தும் விதமாகவும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி அங்கீகாரம் அளிக்கும் வகையில தான் வந்து வேட்டி தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கௌதம் அதானி. தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி கோவை. டெல்லியில் நடக்கும் குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தியில் டேஸ் கல்வெட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்திரமேரூர் கல்வெட்டு. 2024ஆம் ஆண்டிற்கான எலக்ட்ரிக் வாகன பதிவுகளில் தமிழ்நாடு டேஸ் இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4ஆம் இடம். இந்தியாவின் நிகழாண்டு பொருளாதார வளர்ச்சியானது டேஸ் இருக்கும் என ஐநாவின் உலக பொருளாதார சூழல் 2024ஆம் ஆண்டிற்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 6.2%. எந்த நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் மற்றும் ஹைட்ரோ துறையில் ஒத்துழைப்பு இந்தியா மேற்கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி கயானா.
எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் அனுப்பப்பட்ட பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் மூலம் எந்த இயந்திரம் போயம் பரிசோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ PS4. பொங்கல் பண்டிகையொட்டி டேஸ் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை. MV லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்திய கடற்படை டேஸ் INS மூலம் மீட்குள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி INS சென்னை. மகளிர் பேலன்சிங் பீம் பிரிவில் தமிழகத்தின் யார் தங்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஓசியனா ரெனி. 2024 ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது எந்த நாடுகளில் நடைபெறவுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகள். உலக போர் அனாதைகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 6. சர்வதேச வேட்டி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.